ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிளாஸ்மா ஒலி சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். சீசன் குறைச்சி விட்டாங்க, அதனால நம்ம கோல்டு 4ல் இருக்கோம். ஓகே, நம்ம நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். பிளாஸ்மா ஒலி சேலஞ்ச் நேற்று நம்ம விளையாண்டதில் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க, நம்மளால தான் ஒன்றும் பண்ண முடியல. அடி பொழந்துட்டாங்க. அந்த ஃபேமஸ் வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம இன்றைக்கி பிளாஸ்மா அதை வச்சு பாருங்கள், அடிய மாட்டோம். இந்த சேனலை முடிக்கணும்னா நமக்கு பிளாஸ்மா கிடைக்கணும். அது என்னைக்கு கிடைக்க? எப்போவுமே எனக்கு பிளாஸ்மா டக்குன்னு கிடச்சிரும். அதாவது சும்மா விளாண்டு இருக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். ஐயோ வேணாம்டா. டேய், எல்லா ஒன்றும் இருக்கு. ஏவா ஐயோ, யோ அடிக்காதடா. அடிச்சுட்டான்டா. சே, நம்ம நேராக ரிம்னா வில்லேஜில் இறங்குவோம். அங்கேயா பீஸ்ஃபுல்லாக லூட் அடிக்க விட்றாங்களான்னு பார்ப்போம். டேய், பிளாஸ்மா கிடைக்கலனா டேய் கொன்றுண்டா. எப்போவுமே பிளாஸ்மா இருக்கும், கிளாக் டவரில் இருக்கும். ஆனால் அங்கே போகிற ரிஸ்க்கு. அங்கே ஒரு எனிமி இருக்கான். பிளாஸ்மா கிடச்சா அவனை கொன்றுடலாம். M590 எவன்டா எனக்கு? அடா பாவி, எனக்கு ஏன்டா இட்லிஸ் போட்ட? எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரோ, நான் வேற எங்கேயோ இருக்கேன். ஐயோ இப்போ துறக்குவியானே. யார் போடுறேன்? இதில் பிளாஸ்மா இருக்காது. ஓகே, நான் இட்லிஸ்ட்டை போட்ட நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவன் பக்கத்துலேயே போய் நான் உட்காருவேன். அவன் அழகாக முடிச்சுட்டு போவேன். அப்போல்லாம் டோக்கன் வேணும்னா ஒன்றுமே தர மாட்டாங்க. என்னையும் பார்த்துட்டியா? அதான் நான் ஓடிடுறேன். ஆள விட்ற சாமி. எனக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டா போதுமே. வெறி கொண்டு துரத்துறானே. அங்கே தான் இருக்கான். வெண்டிங் மிஷினில் பிளாஸ்மா இருக்குமான்னு வேறு தெரிலையே. இருந்தால் நல்லாயிருக்கும். எனிமி வேறு பக்கத்தில் வந்து தொலைலாம். இருக்காது தெரியும். எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். என்னடா எல்லாமே? இதுக்கு மேலே நான் எங்கேயோ நிற்க மாட்டேனே. எங்கே எனிமி இல்லையோ அங்கே தான் நான் போய் நிற்பேன். பிளாஸ்மாவே கிடைக்க மாட்டேங்குதே. இங்கேருந்து நேராக கிளாக் டவருக்கு போ. நமக்கு லக் இருந்தா. என்னடா எங்கேயோ வந்துட்டேன். பிளாஸ்மா, ஐ ஃபைனலி காட் பிளாஸ்மா. இங்கே ஒரு எனிமி இருக்கியா? லிட்லிஸ் போட்டானே, ஆளை காணும். ஐயோ அடுப்புடா. ஃப்ரீஸ் இருக்கு. எங்கே எனிமி இருக்கான்னு தெரியலையே. இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான். மேலே போனால் நம்ம பெட்டி தான் இங்கே இருக்கான். டேய்
வெள்ளவா 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 கொஞ்சம் வெள்ளவா. கைஸ் பின்னா அங்கே சண்டை போட்டுருக்காங்க. இதுதான் டைமு. அட வைத்தியக்காரன் மாதிரி போய் கையில் வாண்டி சத்தியம் பார்த்தீங்களா. நம்ம கேப்டனில் இறங்குறோம். நமக்கு லக் இருந்தால் பிளாஸ்மா, இல்லைன்னா பிளாஸ்மாவா? பிளாஸ்மா மாதிரியே இல்லையே. பிளாஸ்மா ஏன்டா இப்படி என்ன அலைய வைக்கிறீங்க? கைஸ் ஃபைனலி வி காட் இட் பிளாஸ்மா. ஏஸ் நம்மளை நேராக எனிமி அடிச்சிட்டியா? வெக்கெட் வேற இல்லை. மாட்டினா நம்ம முடிச்சுட்டிங்க வாங்க. அதான் நிலமை. கடுப்படா ரியலி. ஓசிக்கில் போறியடா. கைஸ் ஃபேமஸ் வேணும். ஐயோ லூட்டு லூட்டு லூட்டு. டேய் பிளாஸ்மா தொட்டிங்க நீங்கள் கெட்டிங்கடா. டேய் பிளாஸ்மா யூ ஸ்டில் அலைவ்? இங்கே தான் நம்ம செத்தோம் கரெக்டாக. பிளாஸ்மா ஏ ஐ வாண்ட் இட் ப்ரோ. மேலே ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் உயிரோடு இருக்கான். அவனை கிராஸ் ஃபயர் பண்ணி இல்லை வேற எங்கே ஃபைட் போதா? கேம்பரு உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? அதாவது பூரா பட்டியாக இருக்குது. டேய் 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 வேணாம்டா. டேய் ஜோ ப்ரோ நமக்கு லக்கு இருந்தால் இறங்கினோடனே பிளாஸ்மா. இங்கே பிளாஸ்மா மாதிரி மின்னுது. அவன் இங்கே பார்த்துட்டு போயிடலாம். பிளாஸ்மா கிடச்சா நல்லா இருக்கும். இங்கே விடுவோம். இனி வாட்டினா கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கும். பிளாஸ்மா பிளாஸ்மா அப்படி நம்ம கேட்காதெல்லாம் தெரியுங்களா? நான் வேணான்றப்ப மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அதே கண்ணை. வேணும்னு அப்போ மட்டும் டே அந்த கண்ணு இல்லைடா அப்போன்னு சொல்கிறீங்க. இல்லை எனக்கு புரியலை. இங்கே மின்னுச்சு இந்த கண்ணு காணும். கொஞ்சம் கொஞ்சம் இங்கே எனிமி இருந்திருக்கேன். 100 ரூபா தான். இப்போ நான் உட்பிக்கிற கிடைக்குது. இங்கே வேறு எனிமி இருக்கேன். இருந்தால் சொல்லிட்டு வாங்கடா. பிளாஸ்மா கண்ணு முன்னாடி எனிமி, கண்ணு முன்னாடி எனிமி. அக்கா அக்கா இங்கே யாரும் இல்லைக்கா. நான் அந்த குளோங்காலுக்கு பின்னாடி இருக்கேன். நீ அங்கே சுட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எஸ்கேப் ஆயிடுறேன். பாய் பாய். முடிஞ்சால் அடிச்சுக்கோ. என்னை யாராலையும் தொட முடியாது. வாங்க இந்த வார்த்தைஸ்லேயே அது எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு வேணா இருக்குது. கடைசியில் பூயா இங்கே ஹெல்மெட் இருக்குது. ஹெல்மெட்டை எடுத்துப்போம். டேய் நான் பிளாஸ்மா கேட்டேன்டா. என்ன கேட்டேன்னா கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு வந்தேன்டா. அதுக்கெலாம் இதாடா.
அங்கே ஓடுது பாருங்கள். நான் நினச்சிருந்தா அங்கேயே கொண்டிருப்பேன், ஒரு வழி. ஃபைனலி யூ காட் இட் பிளாஸ்மா. இப்போ நேராக ஈர மாதிரி போய் மிதி வாங்காமா கொஞ்சம் கவசம் அதுலாம் வாங்கிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெட்கிட்டு ஓசியில் கொடுக்கலாம், டக்குன்னு வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் என்ன வாங்கி வச்சுக்கலாம்னா எத்தனை லெவல் வெஸ்ட்டு இருக்குது? 2ஆம் லெவல் வெஸ்ட்டு தான் இருக்குது. 3ஆம் லெவல் வெஸ்ட்டை வாங்கு, கொஞ்சம் இன்னிலர் வாங்கு, அவ்வளோதான் கிளம்பிடலாங்க. எப்பயோ நேர சண்டைக்கு போகாமல் கொஞ்சம் சண்டைக்கு போனாங்க. காய்ஸ் இங்கே சண்டை போய்க்கு இருந்துச்சு பாருங்கள். நஷ்டம்லாம் ஓப்பனில் இருக்குது. மேலே இருக்கலாம் எனிமி. நான் கேர்ஃபுல்லாகவே போவோம். இது ஜஸ்ட்டு போனால் அப்புறம் அடி மிதி வாங்க வேண்டியது. என்னடா அது காடு. மேலே எனிமி இருக்கிற மாதிரி தெரில, இங்கே எனிமி இருக்கிற மாதிரி தெரில. அதுக்குள்ளே எனிமி இருக்க மாட்டேன். ஏன்னா எவ்வளோ நேரம் தான் இதுக்குள்ளே லூட் அடிப்பாங்க. ஐயோ லூட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. சூப்பர் மிக்கிட்ட ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏகே வேணாம். ஒருத்தன் மாஸ்டர் ட்ரக்கில் சுற்றுலா பயணம் போய்கிட்டு இருக்கான். மாஸ்டர் ட்ரக்கை கொளுத்து அவன் கார் இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்படி என்ன இருறா வரண்டா திரும்ப வர. என்ன மாஸ்டர் ட்ரக் காணோம்? அடுத்த அடியில் பயந்துட்டு ஓடிடுச்சோ? எங்கேயா இருக்கியா அவன்? திடீர்னு வந்து சர்ப்ரைஸ்னு அடிச்சுட்டான். ஐயோ என்ன சுடுவோம் இந்த மாட்டுவியா? வாடா வாடா வெளில வாடா வெளில வாடா வெளில வாடா. அந்த மண்டடி தான். வாடா வாடா தைரியமாக வெளில வாடா. இதுவே ரொம்ப ரிக்கார்ட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னா ஒரு க்ளோவால் போட்டு முன்னுக்கு போய் ராம ஒன்று எடுத்துக்கிட்டு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் யார் அடித்தா எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, அவ்வளோதான். இப்போ அவனுக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நம்ம தப்பிச்சிட்டோம். அவன் ஜோனுக்கு வந்த மாதிரி தான். அவனா ஜோனுக்குள்ளேயே போய் உக்காந்துட்டான். ஆனால் டேய் கடுப்பு ஏற்றுறீங்களா? சும்மா சண்டையை கெட்ட வச்சு எங்கேயாவது போய் உட்காந்துறது. அதை வச்சு அடிப்பாங்க தான். 10 கிலோ அண்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியலன்னா அவ்வளோதான். பொறுமையாக இருந்து லாஸ்ட்டில் மட்டும் ஆனால் ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு 2 கிலோ லாஸ்ட்டில் அடிச்சிருவோம். பொறுமையாக இருப்போம். வி காட் இட் அனதர் பிளாஸ்மா. நல்லது தான். அப்படியே அழுத்த வேண்டியது தான். கண்ணை மூட்டு அந்த இது ஹீட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு மாற்றி அடிக்க வேண்டியது தான். தோத்துட்டோம். திடீர்னு ரெக்கார்டிங் காணாமல் போயிடுச்சு. நான் வேறு தேடிக்கிட்டே இருந்தேன். இட்ஸ் ஓகே, நம்ம திரும்பியும் மேட்ச் போடுவோம். கைஸ் ஈஸியாக நம்ம பிளாஸ்மா எடுத்துட்டோம். இறங்கின ஒரு நிமிஷத்துலேயே பிளாஸ்மா கிடச்சிருச்சு. 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது, டக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே எனிமி மாட்டினா அடிக்க வேண்டியது தான். டக்குன்னே நம்ம கண்ணு கிடச்சிருச்சுன்னா அடிக்கலாம். நல்ல வேலை இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டாங்களே. இருங்க, கண்ணு கிடச்சிருச்சுல போய் அடிப்போம். அதுக்குன்னு போய் செத்தேனா? ரெண்டு பக்கமும் எனிமி. ரிஸ்க்கு தான், ஆனால் நமக்கு ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. எப்படி ஓடுவோம்?
அவ்வளோதான். இவன் காலி கன்ஃபார்ம் காலி. டிமிட்ரி கொஞ்ச நேரில் டிமிட்ரியா எனக்கு. அதுவும் அந்த சோனியா தான். யூ மேகு எவன்டா அது மேல இருந்து அடிக்கிறா? உங்களுக்கு அடிச்சிட போறியா? இங்கே ஒரு குளோவால் போட்டு லூட் அடி. ஐயோ இந்த ஓட்டை இருக்கா? இத்தனை குளோவால் யூஸ் பண்ணா ஏதாவது இதுவும் ஓட்டை. ஜஸ்ட்டு மிஸ்லாம் சொல்ல முடியாது. கொஞ்ச நேரத்தில் சாகு. என்ன யார் அடிக்கிறேன்? சாகு. நீ அடித்தவன ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எத்தனை இல்லையாரு? பரவாயில்ல, பிளாஸ்மா வச்சு 3 கிலோ பண்ணியாச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னா லேம்போகினி எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் லாஸ் ஒன்று வரைக்கும் உட்காந்து வந்துடுறேன். அதுக்கடுத்து சண்டை இதுன்னு சொல்லி நான் செத்தேன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் சொல்ல மாட்டேன். ஒரு எல்லாம் 15 நிமிஷத்துலேயே முடிக்க வேண்டிய வீடியோ. ஸோ ஓகே, நான் லாஸ் ஜோன் அந்த மாதிரி ஜோன் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். சரிங்க, ஓகே. இங்கே ஒருத்தன் லேம்புகளில் போகிறேன். ரிஸ்க்கு தான். எப்படி ரெடி? வா என்னடா இப்படி மாட்டுறீங்க? மாட்டினா கொத்தா மாட்டுறாங்க, ஆனால் மாற்றவே மாட்டுறாங்க. குட் மேட்ச். நம்ம இதே மாதிரி கொஞ்சம் தாக்கு பிடிச்சா நல்லா இருக்கும். ஓகே, நான் லாஸ்ட் ஜோன் அந்த மாதிரி ஜோன் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இனிமேல் வரும்போது காட்டுறேன். பாய். அதாவது வீடியோ விட்டு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இங்கே ஒருத்த வண்டியில் சுற்றுலா போய் நான் போயிருக்கேன். அடப்பா வீட்டான் கார் ஸ்டார்டா. காலி. ஊசி தான் கன்ஃபார்ம். தான் ஊசி பேன் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். 6 கில்லு ஜோன் ஓரமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்போ ஒரு இடத்துல போய் உட்கார வேண்டியதே. ஒரு ஜோனாக வரும்போது மட்டும் நம்ம போகலாம். இப்போதைக்கு கரெக்டாக அந்த ஜோன் ஓரத்தில் இப்படி போய் இப்படி உட்காந்துட வேண்டியதேன். இங்கே பாருங்கள், வீடியோ டக்குன்னு முடியிருக்கா எப்படிலாம் உட்காந்துருக்கேன்னு. இதாண்டா கேம்பரு. சரி, நான் ஜோனை போகும்போது மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கேன். நான் ஒன்று பார்த்தேன், ஜோனுக்குள்ளே உட்காந்து ஒருத்தன் ஆண்ட்ராய்ட் லூட் எடுத்து வச்சுருக்கேன். என்னடா இவங்க லாஸ்ட் 10 வரைக்கும் வந்தாச்சு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ ஜோனுக்கு போகணும். நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் ஜோனுக்கு போகணும். லாஸ்ட்டு 2 பேர். இப்போ நான் இன்னும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இப்போலாம் வந்து செத்தா எனக்கு ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவேன். அடுத்து அந்த கல்லுக்கு போகுமா இல்லை முடியாதோ? கரெக்டாக கொஞ்சம் லாஸ்ட்டு ஒரே ஒரு ஆள் தான். நான் பண்ணலாம். அவன் எங்கே இருக்கான்னு கட்டி கண்டுபிடிக்கணும். தான் இங்கே ஓடுறான். அவனை இப்படி முட்டி ஏற்றி அவனை கொண்டா போதும். ப்ரோ
ப்ரோ ப்ரோ ப்ரோ ரியலி கடுப்புடா, கடுப்பாக இருக்குடா. ஐயோ 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 6 கில்ரா டே. சரி லாஸ்ட் 1 மேட்ச் போடுவோம். இந்த மேட்ச் லக் இருக்கான்னு பார்க்கணும், ஏன்னா இதான் லாஸ்ட்டு மேட்ச். ஓகே இப்போதைக்கு இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. மேலே ஐயோ 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 போயாடே போராடே. பிடிந்தா பிடிச்சிக்கோ 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 பிடிச்சிக்கோ. ஆட பிடிச்சிட்டான்டா. ப்ரோக்ராம் வச்சு அழுத்திரியாடா, இப்படி அழுத்திரியாடா, மனசாட்சி இல்லை. இங்கே இறங்குவோம். ஓரமாக இறங்கி பிளாஸ்மா கிடச்சிதுன்னா ஓரமாக ஒரு ஓசைக்கில் போட்டு இருந்தது. போன மேட்ச் மட்டும் போய் அடிச்சிருந்தா லிட்ரலி நல்ல மேட்ச்சு. ஓகே ஓகே இங்கே ஒரு அக்கா இறங்குச்சு. பிளாஸ்மா வேணும்டா, இனி பிளாஸ்மா. ஓகே ப்ளீஸ் கிவ் மீ பிளாஸ்மா. பிளாஸ்மா தவிர மற்ற எல்லாமே தரீங்க பாருங்கள். இப்போ நான் பேன் வச்சு அந்த அக்கா அடிக்கிறேன். என்னடா அது பாட்டா இருக்காங்க, எனக்கு ஒன்று புரியலை. என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஏய் என்னடா அது அக்கா, என்னக்கா அப்போ நீ பண்ணுற? கண்ணை வச்சு வேறு அடிக்கக்கூடாதோ? முதல்ல நான் பேனை வச்சு அடிக்கக்கூடாது. இதனால நான் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிடாதீங்க. இப்போ இங்கே ஓடுவேன் இங்கே ஓடுவேன். ஐயோ ஐயோ பாவண்டா, என்ன அடி. ஐயோ ஐயோ ப்ரோ, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வெரி ராங் ப்ரோ. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ், பாய். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. பை கைஸ், பாய். பை 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 பை.